இப்போது இருக்கிற டைரக்டர்ஸ் பழைய பாடல்களை அவங்களோட சினிமாவில் யூஸ் பண்ணுறப்போ அனுமதி வாங்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் யாரும் அப்படி அதெல்லாம் செய்யறது இல்லைன்னு இயக்குனர் கஸ்தூரி ராஜா ஆதகம் தெரிவிச்சிருக்காரு. புதிய சினிமா படப்பிடிப்புக்காக இடம் தேர்வு பண்ண சேலத்துக்கு வந்தாரு இயக்குனர் கஸ்தூரி ராஜா. அப்போ செய்தியாளர்கள்ட்ட பேசின கஸ்தூரி ராஜா பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி ஒத்த ரூபா தாரேன் உள்ளிட்ட தன்னோட 3 பாட்டும் பிரச்சனையில தான் இருக்குன்னு சொன்னாரு. பெரிய இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. பஞ்சு மிட்டாய் மட்டும் இல்லை, ஒத்த ரூபா தாரேன், தூதுவளை இலை அரைச்சி, அந்த 3 பாட்டுமே இஷ்யூவில் தான் இருக்குது. இப்போது அது அப்படி தான் இருக்குது. இப்போ வர்ற புது இயக்குநர்களுக்கு புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் முடியல. குறிப்பாக சொல்லணும்னா 90s காலத்துல இருந்து பட்டி தொட்டியெல்லாம் ஓடி இளசுல இருந்து பெருசுங்க வரைக்கும் மெய் மறந்து கேட்க வைக்கிற பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்ட விஷால் எஸ்.ஜே. சூர்யா நடிச்ச மார்க் ஆண்டனி படத்துலயும் ஒத்த ரூபாயும் தாரேன் பாட்ட ரீசெண்டா ரிலீஸ் ஆன அஜித்தோட குட் பேட் அக்லி படத்துலயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட புதிய இசையமைப்பாளர்களால இன்னமுமே இளையராஜா தேவாவை போல இசையமைக்க முடியலன்னு தோணுதுன்னும் கஸ்தூரி ராஜா சொல்லியிருக்காரு. இளையராஜா மாதிரியோ தேவா மாதிரியோ என்னோட சம்மந்தப்பட்டவங்க அவங்க 2 பேர் தான். இளையராஜா கிட்டத்தட்ட 7-8 படம் பண்ணார், தேவா ஒரு 7-8 படம் பண்ணார். அவங்க அளவுக்கு இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்படி சொல்ல முடியாது. இவங்க போய் அவங்கள வேலை வாங்குறது ஒரு தனித்துவம். தன்னோட பாட்டை என்கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட பெர்மிஷன் வாங்காம படங்கள்ல யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வேதனை தெரிவிச்சிருக்காரு கஸ்தூரி ராஜா. அப்படின்ட்டு எங்கே பழசு ஹிட்டருன்னு எடுத்து போட்டுக்கிறது. அது எடுத்து யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸு, சில ஃபார்மாலிட்டிஸு இதெல்லாம் இருக்குது. அதை பண்ணாமல் அவங்க பாட்டில் எடுத்து போட்டாங்க. ஒரு கால் பண்ணி கூட சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க லீகலாக மூவ் பண்ணலான்னு. சொல்ல முடியாது, ஃபியூச்சரில் மூவ் பண்ணாலும் பண்ணுவோம். தொடர்ந்து பேசின கஸ்தூரி ராஜா தமிழ் சினிமாவில் கதை ஆசிரியர்களுக்கு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறதா கருத்து தெரிவிச்ச அதே சமயத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மாமன் மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி படங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாரு. பாடலாசிரியருக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு சினிமா துறையில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாடலாசிரியருக்கு மட்டும் வெற்றிடம் ஏற்படலை, கதாசிரியர்களுக்கும் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. நல்ல வசன கருத்தாக்களும் முன்ன மாதிரி முதல் மரியாதையோ கிழக்கு போகும் சீமையிலே அதுவோ இப்போ வர்றதில்லை. இப்போது வேறு மாதிரி டாம் டூம்னு வெறும் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸு தான் படமாக வருது. மியூசிக்னால் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸு தான். இப்போது திருப்பி நம்ம இளையராஜா தேவான்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க மாதிரி லைவில் யார் இன்றைக்கி மியூசிக் பண்ணுறாங்க? அது இல்லாததுனால இந்த குறைகள் ஏற்படுது. இனி அப்படி தான் சினிமா போயிட்டுருக்குன்னு தெரில, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 2-3 படங்கள் நல்ல படங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. மாமன் நல்லா போகுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போச்சு. எல்லாமே 2மே ஹோம்லி ஸ்கிரிப்ட். புதுசா படம் பண்ணுவதாக நினைச்சுக்கிட்டு மண் வாசனையே இல்லாத படங்களை தான் இந்த காலத்துல அதிகமா எடுத்துட்டு இருக்காங்கன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. கொஞ்சம் மறவங்க புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கல்ச்சர் மாறிடுச்சு, மக்களுடைய மனப்பான்மையே மாறிடுச்சு. இன்றைக்கி போதை கலாச்சாரம் அதுக்குது நிறைய அட்வான்ஸாக தான் போகிறாங்க. அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அம்மா அப்பா மாமன் மச்சான் பாசம் சித்தப்பா பெரியப்பாங்கிறது இந்த மண்ணை விட்டு போகவே போகாது. அதுக்குள்ளே சுற்றி இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. அதுலேயும் தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. இவங்க அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற கலாச்சாரத்தோடு போய் அந்த மாதிரி போகிறதுனால தான் இதை விட்டு அவே போயிடுறாங்க. 100க்கு 99 படங்கள் ஓட மாட்டேங்குது இல்லையா? இப்போ குட் பை அக்லி ஓடலைன்னா கூட மாமன் ஓடுது. நீங்கள் ஃபைனலா இந்த காலத்துல சினிமா டைரக்ட் பண்ணணும்னா இதெல்லாம் முக்கியம்னு சில விஷயங்களை சொல்லி அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப சின்ன பையன் டைரக்டர் வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்படியா எடுக்கிறாங்க? இப்போ வர டைரக்டர்கள்லாம் அந்த படத்துலேருந்து கொஞ்சம், இந்த படத்துலேருந்து கொஞ்சம், இந்த படத்துலேருந்து கொஞ்சம். இப்போ நான் வந்து கதையே எழுத ஆரம்பிக்கலை, இப்போவே வந்து அந்த லொக்கேஷன் பார்க்கணுன்னு வரோம் இல்லையா? அவங்க அப்படி கிடையாது. ஒரு 10 பேர் ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தில் என்ன, அந்த படத்தில் பண்ண, கொரியன் படத்தில் என்ன, ஜப்பானீஸ் படத்தில் என்ன, இப்படி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. சினிமாவோட நல்ல தொழில் எங்கேயுமே கிடையாது. இதையும் திட்டமிட்டு ஒழுங்காக பண்ணால் நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர்
அவர் லாபம்ங்கிறது இன்றைக்கி கொஸ்டின் மார்க்கு தான். அசலாவது எடுத்துக்கிட்டு போனால் அவர் திருப்பி சினிமாவில் தான் கொண்டு வந்து போடுவார்.